வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அடுத்த அதிகாரம், திருக்குறளோட அடுத்த அதிகாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொறையுடைமை அப்படின்ற அதிகாரம். சிலபஸில் அழகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு அந்த 15 கேள்வி கேட்டிருக்காங்களே, அதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதில் பொறையுடைமை அப்படின்ற அதிகாரம், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல். இதில் முதல் 5 குறள் இன்றைக்கி பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு. என்ன குறள்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் போல என்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால அது ஓமை அணி. அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை, இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர், தலை சிறந்த பண்பு. பொறுத்தல் தொழிற்பெயர், அகழ்வார் இகழ்வார் வினையால் இணையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம். அகழ்வார் அகழ் யு, அகழ்னா பகுதி, யு எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி, அணி ஓமை அணி. 2வது திருக்குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இருப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது. அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல். இறப்பினை, பிறர் செய்த துன்பத்தை அப்படின்றதுனா இறப்பினை. இலக்கண குறிப்பு. மறத்தல், பொறுத்தல் தொழிற்பெயர்கள். நன்று குறிப்பு வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம். மறத்தல் மரப்பகுதி சந்தி தல் தொழிற்பெயர் விகுதி அப்படின்றது. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மை அப்படின்னா வறுமை, ஒரால்னா தவிர்த்தல், மடவார் அப்படின்னா அறிவற்றார். இது சொற்பொருள்லாம் வருது இல்லையா, இதுமாரி திருக்குறள் படிக்கிற இடத்துல இதில் நேர்பொருள் கேட்க மாட்டாங்க, எதிர்பொருளும் கேட்பாங்க. மடவார் அப்படின்னா அதோட எதிர்பொருள் என்ன, எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மடவாரோட பொருள் அப்படின்ற அறிவற்றார், அப்போ அறிவுடைய அப்படின்றது எதிர்பொருளாக வரும். அந்த மாதிரி கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு நம்ம ஆன்சர் போடணும். இலக்கண குறிப்பு. விருந்து, பண்பாகு பெயர், ஒரால் பொறை அப்படின்னா தொழில் பெயர்கள். இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதாவது ஒன்று கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கப்போ அது போலன்றது மறைஞ்சு வந்திருக்கு. அதாவது இன்மையில் இன்மை விருந்தொரால் அது போல வன்மையில் வன்மை மடவார் பொறை. அப்போ அந்த போலன்ற ஓமை ஒரு மறைந்து வந்ததுனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்து நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறவுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும். நிறைனா சால்பு, நீங்காமை அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர், போற்றி வினையெச்சம். 5வது குறள். ஒறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் புரிந்து. பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மனதில் வைத்து காப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சொற்பொருள் என்ன வருதுன்னா, ஒறுத்தாரை தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனதுள் வைத்து கொள்வர். இலக்கண குறிப்பு. ஒறுத்தார் வினையானையும் பெயர், பொதிந்துனா வினையச்சம். பகுபத இலக்கணம் வைப்பர்னா வைப்பகுதி, இப்பு சந்தி இப்பு எதிர்கால இடைநிலை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்கும், இல்லை இது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.